நான் வாழ்கிற வாழ்க்கையில், குடும்பத்தில், பொருளாதாரத்தில், சரீரத்தில், எல்லா இதுலையும் தேவனை இந்த உலகத்துக்கு காமிக்கணும். ஞானத்தை தாருங்க, அறிவை தாருங்கன்னு சொன்னீங்கன்னா மற்றவர்களுக்கு மேலாக சிறந்த விதத்தில், மேன்மையான விதத்தில், எக்ஸீடிங்காக தேவனை நீங்கள் உயர்த்தி காமிக்கலாம். தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் ராஜா ஒரு பெரிய தரிசனம் காமிக்கிறாரு. அந்த தரிசனத்தை யாராலும் விடுவிக்க முடியல. ஏன்னா ராஜா சொல்கிறாரு, நான் பார்த்த தரிசனத்தையும் சொல்லணும், அர்த்தத்தையும் சொல்லணும். அப்போ அங்கே இருக்கிற ஞானிகள்லாம் சொல்கிறாங்க 11ஆம் வசனத்தில், ராஜா கேட்குற காரியம் மிகவும் அருமையானது, மாம்சமாக இருக்கிறவரோட வாசம் பண்ணாத தேவர்களால் ஒழியே ராஜ சமூகத்தில் அதை அறிவிக்கத்தக்கவர் ஒருவரும் இல்லை என்றார்கள். இது நிமித்தம் ராஜா மகா கோபமும் உக்கிரமும் கொண்டு பாபிலோனில் இருக்கிற எல்லா ஞானிகளையும் கொலை செய்யும்படி கட்டளையிட்டான். ஞானிகளை கொலை செய்ய வேண்டும் என்கிற கட்டளை வெளிப்பட்ட பொழுது தானியேலையும் தோழரையும் கொலை செய்ய எல்லாரையும் காலி பண்ணிருங்க. தானியேலும் அதில் உள்ளடக்கி, தானியேல் அவனுடைய 3 ஃப்ரெண்டு எல்லாமே இருக்காங்க. கொல்றதுக்கு ஒரு ஆள் அனுப்பிட்டான். ஆரியேகுங்கிற ஒருத்தன் போயிட்டான். 14ஆம் வசனம், பாபிலோனின் ஞானிகளை கொலை செய்ய புறப்பட்ட ராஜாவினுடைய தலையாரிகளுக்கு அதிபதியாகிய ஆரியோகுடைய தானியேல் யோசனையும் புத்தியுமா பேசுன. இவனை கொல்றதுக்கு தான் வர்றாங்க. அவனை போயிட்டு பேசும் பொழுது அவனோட யோசனையும் புத்தியுமா பேசுகிறான். எவன் அவனை கொலை செய்ய வந்தானோ அவன்கிட்ட என்ன காரணம் என்பதை சொல்ல வைக்கிறான். அதாங்க விஸ்டம். கோபத்தோடு ஒரு மனிதன் வரலாம், நீங்கள் பேசுகிற வார்த்தைகளை அவனை சாந்தமாக்கிறலாம். நீங்கள் பேசுகிற வார்த்தைகளால் அவர்களை கோபப்படுத்தவும் செய்யலாம். பேசுகிற வார்த்தைகள் தான் அவர்கள் உங்களுக்கு இணக்கமாக மாற வைக்கிறது. ஆண்டவர் சமாரியாவுக்கு போகிறாரு. சமாரியர்களுக்கும் யூதர்களுக்கும் இடையே பிரிவினை இருக்குது. எடுத்த உடனே தன்னை ஹம்பிள் பண்ணி கேட்குறாரு. இவருக்கு தண்ணி கொடுக்கணும் அவசியமாக தெரியல. கடைசி வரை தண்ணியை குடிக்கவே இல்லை. அவர் தாகத்துக்கு தண்ணி தான் அப்படின்னு கேட்குறாரு. தன்னை தாழ்த்துறாருங்க. இவருக்கு தேவையே இல்லை, அவளுக்கு தான் தேவை. ஆனால் அவளுக்கு ஊழியம் செய்வதற்கு, அவளுடைய வாழ்க்கையில் மாற்றம் வருவதற்கு தன்னை ஹம்பிள் பண்ணி சாந்தமும் இணக்கமும் இரக்கமும் இருந்துச்சு. அவளை வின் பண்ணது மட்டுமல்ல, அந்த ஊரை வின் பண்ணார். ஞானம் அவசியம், எனக்கு கிருபை இருக்கு, தயவு இருக்கு, எல்லாம் இருக்கட்டும். விஸ்டம் இல்லை என்றால் அவளை கிருபையும் அவளை இரக்கத்தையும் வீணாக்கிடுவோம். அதுக்கப்புறம் சொல்கிறான், ராஜாட்ட போய் காமிங்கிறான். எனக்கு தேவன் வெளிப்படுத்துவாருங்கிற நிச்சயம் இருக்குது, கவனன்ட் மேலே உறுதி இருக்கிறது. என்ன கனவான கனவையும் காமிப்பார், அர்த்தத்தையும் காமிப்பார். ராஜாட்ட போய் பேசுகிறான், எனக்கு டைம் கொடுங்கங்கிறான். 3 பேர் போய் ஜெபம் பண்ணுறாங்க. கர்த்தர் ஹோல் காரியத்தை காமிக்கிறாரு, போய் விளக்கத்தை சொல்கிறான். அதான் ஞானம். 2ஆம் அதிகாரம் அடுங்க. பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கி அவனுக்கு அநேகம் சிறந்த வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபிலோன் மாகாணம் முழுவதும் அதிபதியாகவும் பாபிலோனுள்ள சகல ஞானிகளின் மேலும் பிரதான அதிகாரியாகவும் நியமித்தான். உயர்த்தப்பட்ட ஞானமே முக்கியம். ஞானம் உங்களை மேன்மைப்படுத்தும், உயர்த்துன்னு இருக்கு. தயவு இருக்கு அவனுக்கு. ஏன்னா ஜபிக்கிறான், தயவு ஆப்ரேட் ஆகுது. தயவை ஞானத்தோடு ஆப்ரேட் பண்ணுறான். நான் சொன்னது புரியுதுங்களா? வாசிப்போம். 5ஆம் அதிகாரம் 14ஆவது வசனம். உனக்குள்ளே தேவர்களின் ஆவி உண்டென்றும் வெளிச்சமும் புத்தியும் விசேஷித்த ஞானமும் உன்னிடத்தில் காணப்பட்டதென்றும் உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். அப்படி 12ஆம் வசனம். இங்கே விசேஷித்த ஞானம் சொல்கிறாரு. 12ஆம் வசனத்தில் ராஜாவினால் பெல்சதத்தார் என்றும் பெயரிடப்பட்ட அந்த தானியேலுக்குள் சொப்பனங்களை உயர்த்தி பண்ணுகிறதும் புதை பொருளை வெளிப்படுத்துகிறதும் கருகலானவைகளை தெளிவிக்கிறதுமான அறிவும் புத்தியும் விசேஷித்த ஆவியும் உண்டென்று காணப்பட்டது. இப்பொழுது தானியேல் அழைக்கப்படட்டும், அவன் அர்த்தத்தை வெளிப்படுத்துவான் என்றான். இங்கே சொல்றாரு விசேஷித்த ஆவிங்கிறாரு. 14ஆம் வசனத்தில் விசேஷித்த ஞானம்ங்கிறார். எக்ஸலன்ட் ஸ்பிரிட் இருக்குது என்றால் எக்ஸலன்ட் விஸ்டம் செயல்படும். உங்களுக்குள்ள எக்ஸலன்ட் ஸ்பிரிட் இருக்கா? அதான் சொன்னேன். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பொழுதே உங்களுக்குள்ள எக்ஸலன்ட் ஸ்பிரிட் உள்ள இருக்கிறது.
விசேஷித்தமான ஒரு ஸ்பிரிட் இருக்கிறது. தேவ ஆவியானவர் இருக்கிறார் என்றால் உங்களுக்குள்ள விசேஷமான ஞானம் இருக்கிறது. 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுவைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா டோட்டல் வேற ராஜ்யம், டோட்டல் கவர்மெண்ட்டே மாறிடுச்சு. கவர்மெண்ட்டே மாறினா கூட அவனுக்குள்ள எக்ஸலன்ட் ஸ்பிரிட் இருந்துச்சு. அந்த எக்ஸலன்ட் ஸ்பிரிட் இருந்ததுனால எல்லாருக்கும் மேலாக அவன் உயர்த்தப்பட்டான். ஞானத்தை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்துன்னு பார்த்தீங்களா? விசேஷத்த ஆவியும் விசேஷத்த ஞானமும் செப்பரேட் பண்ண முடியாது. இந்த விசேஷத்துங்கிற வார்த்தை அப்படின்னா என்னன்னு காமிக்கிறேன். எக்ஸலண்ட்டுங்கிற ஸ்பிரிட், எக்ஸலண்ட்ங்கிற வார்த்தை ஆங்கிலத்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரீ எமினென்ட், சர்பாசிங், எக்ஸ்ட்ரீம்லி, எக்ஸ்ட்ராடனரி, எக்ஸீடிங்லி, அதான் அர்த்தம். சர்பாசிங்னா எல்லாவற்றையும் விஞ்சி நிற்கிறது, எக்ஸ்ட்ரீம்லி, எக்ஸ்ட்ராடனரி. நம்ம எல்லாருக்குமே தேவனை மைமைப்படுத்த வேண்டுங்கிற வாஞ்சை இருக்குது. நான் வாழ்கிற வாழ்க்கையில், குடும்பத்தில், பொருளாதாரத்தில், சரீரத்தில், எல்லா இதுலேயும் தேவனை இந்த உலகத்துக்கு காமிக்கிறோம். அப்படி ஆசை இல்லையா? அதாங்க வாழ்கிறதுக்காக, அதுக்காக தாங்க வாழ்கிறோம். ஒவ்வொரு பகுதியிலும் தேவனை எக்ஸ்போஸ் பண்ணணும். பொதுவாக மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் செய்கிறேன். உங்களால் முடிஞ்சதுக்கு மேற்பட்ட விதத்தில் ஒரு விஸ்டம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. அது ப்ரீ எமினன்ட், சர்பாசிங், எக்ஸ்ட்ரீம்லி, எக்ஸ்ட்ராடனரி, எக்ஸீடிங்லி, சிறந்த விதத்தில், மேலான விதத்தில் ஒரு காரியம் எப்படி செய்யணும்னு தெரியவில்லை, தேவனை வெளிப்படுத்துன்னு தெரியலன்னா ஆண்டவரை உதவி செய்யுங்க, இத்தனை ஞானத்தை தாருங்க, அறிவை தாருங்கன்னு சொன்னீங்கன்னா மற்றவர்களுக்கு மேலாக சிறந்த விதத்தில், மேன்மையான விதத்தில், எக்ஸீடிங்காக தேவனை நீங்கள் உயர்த்தி காமிக்கலாம். உள்ள ஒரு ஸ்பிரிட் இருக்குங்க, இருக்கா இல்லையா? அந்த ஸ்பிரிட் இருக்கிற வரை நீங்கள் எக்ஸலண்ட்டாக வாழலாம், நிறைவாக வாழலாம்.